ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா மீனா கிச்சன். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக உங்களுக்கு சூப்பராக சிம்பிளாக இருக்குங்க. அதே டைம் நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொண்டைக்கல்ல அவிச்சோன்னா நம்ம தண்ணி அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது கொலாண்டர் தேவைப்படும், இல்லைன்னா வடிதட்டு ஏதாவது எடுப்போம். இப்போ இது ஊற வச்சுருக்கேங்க. நான் நைட்டு ஊற வச்சு காலையில் அவிக்கிறேன். நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். இதுக்குன்னு நம்ம வடித்தட்டு அது இதுன்னு தேட வேண்டாங்க. பாத்திரங்கள் ஒரு வேலை மிச்சமாகும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை தனியாக அவுட் பண்ணணும். அதுக்கு வேறு எந்த பாத்திரமும் தேவையில்லைங்க. நம்ம குக்கரில் உள்ள கேஸ் கட்டு மட்டும் எடுத்துட்டால் போதும். எடுத்துகிட்டு திருப்பி மூடி போட்டுட்டு நீங்கள் சிங்க்லேயே டைரெக்டாக வடிய விட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடித்து காட்டுறேங்க. நான் இப்போ நீங்கள் சிங்க்லேயே நேராக போய் வடித்து விட்டோன்னு வடிச்சு விடலாங்க. நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக ஒரு பாத்திரத்தில் வடிய விட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு உடனே வடிய வச்சிடலாங்க. இதுக்கு நம்ம கரண்டியில் எடுத்தால் ரொம்ப லேட் ஆகும், இல்லை வடிதட்டு தேடினாலும் தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அவசரத்துக்கு. இந்த மாதிரி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கடலை நம்ம தாளித்து காட்டுறேங்க. நம்ம நார்மலாக கடுகு, உளுந்து, வரமிளகா போட்டு தாளிப்போம், தேங்காய் போட்டு. அதுக்கு பதில் அந்த ஒரு பொடி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, சுண்டல் பொடி. அது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா காய்கறி பொரியல் எந்த பொரியலாக இருந்தாலும் போடலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சுண்டலுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பொடி. தேங்காயே இல்லாட்டி கூட இந்த பொடி போட்டேன்னா சூப்பராக இருக்கும். தேங்காயே தேவைப்படாது, சில பேருக்கு தேங்காய் ஒத்துக்காது. சில டயத்தில் நமக்கு தேங்காய் வீட்டில் இருக்காது. அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த பொடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு இதை மட்டும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் இல்லாதே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சுண்டல் தாளிச்சிட்டேங்க. கடுகு, உளுந்து, வரமிளகா போட்டுட்டு இப்போ சுண்டல் பொடி 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. போட்டு கிளறினீங்கன்னா பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலா சுண்டல். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சுண்டல் பொடி எப்படி செய்கிறேன்னு ஒரு சின்ன ரெசிபி ஒன்று சொல்லியிருக்கேங்க. அதை தொடர்ந்து நிறைய டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ சுண்டல் பொடிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன், வர கொத்தமல்லி. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. நான் 1/2 ஸ்பூன் சின்ன சின்ன ஸ்பூன்னால் 2 வாட்டி போடுறேன் நான். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. போட்டு நல்லா பொன்னிறம் வர மாதிரி வறுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் எதுவும் விட வேணாம், சும்மா நார்மலாக வறுத்தா போதும். நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெடாதுங்க இந்த பொடி. நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றாதனால கெடாது. இப்போ 8லேருந்து 10 வரமிளகா போட்டுக்கிறேங்க. அவங்கவுங்க காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எந்த பொரியல்னாலும் போடலாங்க. எல்லா பொரியலுக்கும் இந்த பொடி போடலாம், சுண்டலுக்கு போடலாம், எல்லாம் பண்ணலாங்க. வறுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரன்னு பொடிச்சிட்டு வரணுங்க. பொடிச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா உங்களுக்கு எந்த பொரியல்னாலும் தேங்காய் இல்லைன்னா அந்த பொடி மட்டும் போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இட்லி எவ்வளோ சில பேர் வீட்டில் எவ்வளோ ஊற்றினாலும் சாஃப்டாகவே வராது. அதுக்கு காரணம் அவங்க தண்ணி கொதிக்காமல் உள்ளே வச்சிடுறது தான். இட்லி மாவை அப்படி வைக்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஊற்றின இட்லியை உள்ளே வச்சுட்டா சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதே டைம் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்குங்க இட்லி. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிடாதீங்க. தண்ணி கொதித்த பிறகு வச்சிங்கன்னா இட்லி சாஃப்டாக இருக்கும். நம்ம சிக்கன், மட்டன் எது கழுவுனாலும் மஞ்சள், உப்பு போட்டு கழுவுவோம். கழுவுனாலும் சில இடத்துல கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நீச்சு வடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவுனதுலேருந்து எடுத்து நம்ம அரிசி கழிஞ்சு தண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அரிசி கழுவுன தண்ணி, அதில் எடுத்து ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. நல்லா 5 நிமிஷம் போட்ட பிறகு எடுத்திங்கன்னா அந்த கவுச்சி சுமலே இருக்காதுங்க. இந்த டிப்ஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் சூப்பரான டிப்ஸுங்க. உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லா டிப்ஸுமே. அடுத்து பெட்டு இந்த மலைக்கு ஒரு மாதிரி ஆம்பல் வாடையாக, ஒரு மாதிரி ஈர வாடையாக இருக்க மாதிரி இருக்கும். அது இப்போ ஈரம் வச்சு எதுவுமே நான் சொல்லலைங்க. க்ளீனிங்கு ட்ரையாக எப்படி பண்ணுறது தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பெட்டு முதல்ல காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு நம்ம வீட்டில் உள்ள டீ ஃபில்டரும் இந்த பவுட்ரு, முகத்துக்கு போடுற பவுட்ரு மட்டும் போதுங்க. இப்போ டீ ஃபில்ட்ரு எதுக்கு பிடிக்கிறோன்னா, நம்ம நார்மலாக பவுட்ரு போட்டோன்னா அங்கங்கே அப்படியே விழுந்துருங்க. இந்த டீ ஃபில்டரில் போடும்போது நல்லா சமமாக பரவும் எல்லா பக்கமும். அதுக்காக நான் டீ ஃபில்டரில் இந்த பவுட்ரை வச்சு போட்டு காட்டியிருக்கேன். ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டுருணுங்க. ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இந்த கை குழந்தைங்க வீட்லையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டைமில், மழை டைமில். ஒரே ஒரு மாதிரி வாடை நல்லா இருக்காது. அந்த வாடையே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வயசானவங்க இருக்காங்க, மாடிக்கு பெட்டு தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் ஈரமே வச்சு க்ளீன் பண்ணலைங்க. ஏன்னா ஈரம் வச்சு க்ளீன் பண்ணால் திருப்பி ஆம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு மாதிரி பூசணம் பூக்கிறதுக்கு. அதனால் இப்போ ட்ரையாக நான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பெட்டு ஃபுல்லாமே போட்டுட்டேங்க பவுட்ரு. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து ஃபுல்லாக தொடச்சி விட்ருங்க. அதை எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்ருங்கங்க. தொடச்சி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக ஈரம் வச்சு துடைக்கிறவங்கன்னா ஈரம் வச்சு துடைக்கலாம். கம்ஃபர்ட்டாவது ஷாம்புவாவது தண்ணியில் கரைச்சிட்டு துடைக்கலாங்க. ஆனால் இப்போ மழை காலம்னால நான் அப்படி துடைக்கல. இப்போ வெயிலில் போடுறோன்னா வெயிலில் போடலாம். வெயில் காலத்தில் வெயிலே இருக்காது. மழை காலத்தில் வெயில் காலம்னா வெயில் இருக்கும், நம்ம அப்போ கொண்டு போய் போட்டுக்கலாம். இது மழை காலத்தில் வெயில் இருக்காது, நம்ம கொண்டு போய் வச்ச உடனே மழை வர மாதிரி இருக்கும், ஓயாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நான் அயன் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாடை ஒரு மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. ஒரு மாதிரி கவுச்சி வாடை ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்மெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காட்டன் வச்சுக்கோங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து காட்டன் வச்சுக்கோங்க, இல்லைனா சில்க்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான இதுவும் பொசுங்கி போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்க்குன்னு ஒன்று இருக்குங்க, பட்டு சேலை அயன் பண்ணுறது, அது கூட வைக்கலாம். வச்சுட்டு ஃபுல் பெட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக அயன் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா சூடு நம்ம கைக்கு தொட்டோம்னா நல்லா உரைக்கணுங்க சூடு. அந்தளவுக்கு பெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சூடு காட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பவுடரை தொடச்சி விட்றணுங்க, அவ்வளோதாங்க. திருப்பி ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா பெட்டு நீட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், எந்த விதமான வாசனையும் இருக்காது. இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க, யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம பெட்டை தூக்கிட்டு கொண்டே போகிறோன்னா 2 ஆள் தேவைப்படும் மாடிக்கெலாம் தூக்கிட்டு போகிறதுக்கு. அதுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. உள்ளே வச்சு க்ளீன் பண்ணால் லேடிஸே பண்ணிடலாங்க, சிம்பிளாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம சவுச்சவு காய்ங்க, மேராக்காயின்னு சொல்லுவாங்க, பெங்களூர் கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து கட் பண்ணிவிட்டு 2ஆக வச்சு உரசணுங்க. இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி உரசிட்டால் ஒரு மாதிரி அதுலேருந்து வருங்க, ஒரு மாதிரி பால் மாதிரி வரும், அதோடு சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2ஆக கட் பண்ணிவிட்டு உரசினிங்கன்னா அதில் வெள்ளையாக முறை மாதிரி வருங்க. அது வந்து நுரையாக வர்றது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் எப்போ இந்த காய் வாங்கினாலும் 2ஆக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உரசிடுவேங்க. இன்னும் உரசும் போதே இப்படி பால் மாதிரி வருங்க, அதுலேருந்து ஒரு மாதிரி நுரையாக பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக நம்ம நல்லா உரசி விட்டுறணுங்க. இன்னும் ஒரு ரொம்ப வரும், நிறைய வர மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக நான் உரசிட்டேன், கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே அது வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி நுரைச்சி வரும், ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சைடு ஃபுல்லாக எடுத்தோன்னா அப்படியே வெள்ளையாக வருங்க, ஒரு மாதிரி நுரை மாதிரி வரும். இதோட சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது ஏன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஃபுல்லாக நான் எடுத்துடுறேங்க, நான் இப்போ எடுத்துகிட்டு தான் சமைக்கிறேன். ஒரு மாதிரி அது பால் மாதிரி நுரையாக இருக்க மாதிரி இருக்கும், பிசு பிசுன்னு. அதை எடுத்துகிட்டு தாங்க நான் கட் பண்ணி சாம்பாரை கூட்டி எதாக இருந்தாலும் வைக்கிறேன். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. எப்படி தான் நம்ம சாம்பார் வச்சாலும் வாசனையாக இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து வரமிளகா போட்டு தாளிச்சிங்கனாலும் வாசனை சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து புளியெல்லாம் புது புளியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க, சாம்பார் அவ்வளோவா எரிச்சு கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சிட்டியை வந்து நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா சாம்பார் வந்து உப்பு புளிப்பு உரப்பு எல்லா டேஸ்ட்டும் எடுத்து கொடுத்து சாம்பார் சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மாதிரி வெல்லம் போட்டுட்டு ஒரு விசில் விட்டு இறக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து அப்படியே கவரில் வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி முத்தி போயிடும், அழுகியும் போயிடுங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி அதனுடைய காம்பு பகுதியை மட்டும் வெட்டிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 வாரம் 10 நாள் கூட நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முத்தியும் போகாதுங்க. ஒரு மாதிரி நம்ம காய் 1 வாரம் வச்சுருந்தா கூட முத்தி போயிடும் சில காயெல்லாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது முத்தி போகாது, சீக்கிரம் கெட்டும் போகாது. நீங்கள் டப்பாவில் போட்டு மூடி வச்சா மட்டும் போதும். எந்த டப்பாவில் வேணால் போடலாங்க, பிளாஸ்டிக்லேயும் போடலாம், சில்வர் டப்பாலையும் போடலாங்க, எதில் வேணாலும் போடலாம். கவரில் வைக்கிறத விட இந்த மாதிரி டப்பாவில் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குதுங்க காய். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கழுவிட்டு கொஞ்சம் நறுக்கும் போது பிசு பிசுன்னு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கணும்னா அந்த கத்தியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறை தடவிக்கங்க. அப்போ வந்து இந்த வளவளப்பு வந்து இந்த கத்தியில் பிடிக்காதுங்க, பிடிக்காமல் நீட்டாக இருக்கும். நம்ம கையிலையும் பிசு பிசுன்னு ஒட்டாது, நறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சு வெட்டினீங்கன்னா பூச்சி இருந்தாலும் உங்களுக்கு தெரியுங்க. நான் என்னை பார்த்த மாதிரி பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி நம்மளை பார்க்குற மாதிரி வெட்டினேன்னா பூச்சி இருந்தாலும் தெரியும். நான் அப்படி தான் வெட்டுவேன் வெண்டைக்காய் வெட்டும்போது. இப்போ வந்து நம்ம சைடாக வச்சு வெட்டினோம்னா தெரியாது. இப்போ நமக்கு நேரே வச்சு வெட்டும்போது பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா தெரியும். நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பூச்சி போயிடுச்சுன்னா ஐயோ எவ்வளோ வெட்டி உள்ளே போட்டோன்னு தெரியலையே நினைப்போம். அது வந்து நீங்கள் இப்படி நம்மளை நேரே பார்த்த மாதிரி வெட்டினீங்கன்னா அதில் கருப்பாக பூச்சி இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வளவளப்பு அந்த கத்தியில் பிடிக்கவே இல்லை, நம்ம கையிலையும் ஒட்டாது. எவ்வளோ வெண்டைக்கானாலும் ஈஸியாக கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சை சாறு மட்டும் இருந்தால் போதும், அழகாக தடவிட்டு அந்த தோலில் உள்ள சாரே போதுங்க. நம்ம புழிஞ்சிட்டு தோல் வச்சுப்போம்ல, அந்த தோலில் உள்ள சாரை தடவினா கூட போதும். இதுக்குன்னு பழம் வாங்கி நம்ம நறுக்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம புழிஞ்சிட்டு தோல் வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக, அந்த தோல் எடுத்து தடவினா கூட போதுங்க.
நான் அப்படி தான் பண்ணேன். ஆனால் ஒட்டவே ஒட்டாது கத்தியில். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.